ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோட்ரன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இது ஒரு குவிக் ரிவ்யூங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாராவுடைய 2வது லெவல் டெல்டா வேரியண்ட். இந்த வண்டியை ஒரு ஷார்ட் ரிவ்யூவாக குவிக் ரிவ்யூவாக பண்ணிடலாம். அதாவது நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோடைய விக்டரிஸ் அந்த புது மிட் சைஸ் எஸ்யூவி வந்து அன்வீல் பண்ணாங்க. ஆனால் அந்த வண்டியில் வரக்கூடிய என்ஜின் அந்த பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கிராண்ட் விட்டாராலேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இன்னைக்கு இந்த கிராண்ட் விட்டாராவுடைய அப்டேட்டட் டெல்டா வேரியண்ட் இதை வந்து ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் திங், இந்த வண்டியோடைய ப்ரைஸிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஜிஎஸ்டி ப்ரைஸ் படி இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 12,30,000 ஆரம்பிக்குது டெல்டா வேரியண்ட், மேனுவல் வேரியண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா சிஎன்ஜி இருக்குது. டெல்டா சிஎன்ஜி இல்லாமல் பெட்ரோலோட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் கிடைக்குது. ஸோ இந்த 3 வெர்ஷன்ஸோடைய எக்ஸிஸ்டிங் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. அதாவது இந்த மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் 1.5 லிட்டர் என்ஜின் இருக்கக்கூடிய கார்கள் எல்லாத்துக்குமே வந்து 5% வரைக்கும் வந்து டேக்ஸ் குறையுது. ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்க போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 40,000 குறைச்சி ஒரு அப்ராக்சிமேட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். டெல்டா மேனுவல், டெல்டா சிஎன்ஜி, அதே மாதிரி டெல்டா ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர், இந்த 3 வெர்ஷன்ஸோடைய ஜிஎஸ்டி குறைஞ்ச எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டெல்டா அப்டேட்டட் மாடல் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஏபிடி மாருதி சுசுகி நெக்ஸா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான அவங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. ஸோ வாங்க இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஒரு குயிக்கான ப்ரஷ் அப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த கிராண்ட் விட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா விக்டரிஸுக்கு பேரலாக இருக்கக்கூடிய ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி. மாருதி சுசுகியோடைய 2வது மிட் சைஸ் எஸ்யூவின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு மிட் சைஸ் கிராஸ் ஓவர் வந்து எஸ் கிராஸ் லான்ச் பண்ணாங்க அந்த டைமில். அதை தொடர்ந்து அதனுடைய சக்ஸஸராக இந்த கிராண்ட் விட்டாராவை லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்த கிராண்ட் விட்டாரா நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரை ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின். இந்த டெல்டா வேரியண்ட்டில் அந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிட் என்ஜின் வந்து அவைலபிள் கிடையாது. இதில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் மாருதி சுசுகியோடைய பிரேஸால் வரக்கூடிய என்ஜின் தான் அவைலபிளாக இருக்குங்க. அதில் ஆனால் வந்து 3 வகையான ஆப்ஷன்ஸும் இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு 3 வகையான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ரைட். என்ஜின் பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்ச என்ஜின் தான், பிரேஸால் இருக்கிற அதே என்ஜின். 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் கே சீரிஸ் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் 103 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 138 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ அ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். அதை தவிர 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடைக்குதுங்க. அதிகபட்ச மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியை பொறுத்தவரை ஈஸிலி 26-27 வரைக்குமே கிடைக்கும் அப்படின்னு கேரண்டியாக சொல்கிறாங்க. பெட்ரோலை பொறுத்தவரை இந்த வண்டியில் உங்களுக்கு 20 வரைக்கும் சாலிடாக கிடைக்கும் அப்படின்னு கேரண்டியாக சொல்கிறாங்க. அதே டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு எடுத்திங்கன்னா 19 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். ஸோ என்ஜின்ஸை பற்றிலாம் பேசிட்டோம். இப்போ ஹைலைட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் லுக்கு. இது வந்து 2வது லெவல் வேரியண்ட் தான். பட் அப்படி இருந்தாலும் வண்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரிச்சான ஒரு அப்பீல் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு இந்த சிக்னேச்சர் எல்இடி டிஆர்எல்ஸ், இது வந்து இந்த ட்ரிபிள் டாட் எல்இடி டிஆர்எல்ஸ் மாருதியோட சிக்னேச்சர் அது வருது. கீழே ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. பட் அதுவும் வந்து ஓகே. ஆனால் இந்த வண்டியில் 360 கேமரா சிஸ்டம் எல்லாம் இல்லை. அதெல்லாம் டாப் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் ஃப்ரண்ட் கிரில் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் நிறைஞ்சு இருக்குது. கூடவே சுற்றி க்ரோம் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் நீங்கள் கீழே பார்க்க முடியும். வண்டி ஓவரால் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வண்டியாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஹியூண்டே கிரெட்டாவுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட்டான சைஸ், அதே அளவுக்கு ஈக்குவலண்ட்டான இன்டீரியர் ஸ்பேஸும் கிடைக்குது. ஃபீச்சர்ஸ் ரீதியாக இது வந்து மிட் வேரியண்ட்டாக இருந்தாலும் இதில் நல்ல ஃபீச்சர்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாப் வேரியண்ட்ஸில் இந்த கிராண்ட் விட்டாரா அண்ட் டொயோட்டா ஹைரைடர் 2 கார்ஸுமே வந்து ஃபுல்லி ஃபீச்சர் லோடடாக சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்குறதுக்கு ஆக்சுவலி டீசெண்டாக நல்லாவே இருக்குது. ஒரு டிப்பிக்கலான எஸ்யூவி ஸ்டான்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இங்கே நீங்கள் பார்க்கலாம் வீல்ஸு, இது வந்து ஸ்டீல் வீல்ஸ். ஆனால் 17 இன்ச் வீல்ஸ். 17 இன்ச்சில் ஸ்டீல் வீல்ஸ் வந்து எல்லா கிராண்ட் விட்டாரா வேரியண்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக வருது. பேஸ் லெவல் சிக்மா வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு அது ஸ்டாண்டர்டாக வருதுங்க. டயர் சைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 215/60 R17. ஓகே, நல்ல பெரிய சைஸ் ஸ்டீல் வீல்ஸாக தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ரியர்லேயுமே டிஸ்க் பிரேக்ஸ் வருது. கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அது வந்து உண்மையான சூப்பரான விஷயமா இருக்குது. ஓகே, தென் பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே டோர் ஹேண்டில் ரிக்வெஸ்ட் சென்சர்ஸும் உங்களால் பார்க்க முடியும். காரணம் இந்த கிராண்ட் விட்டாராவை பொறுத்தவரை எல்லா வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாண்டர்ட். தென் மேலே ரூஃப் ரெயில்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இது ஃபைபர் தான், இது மேலே லோடு ஏற்றக்கூடாது, ஆனாலும் ஓகே.
டெல்டா ப்ளஸ் வேரியன்ட்ஸ் போனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பனராமிக் சன்ரூஃபும் கிடச்சிருது. ஆனால் டெல்டா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் இது பவர் ட்ரெயினோட மட்டும்தான் கிடைக்குது. இந்த மைல்டு ஹைப்ரிட் என்ஜினோட வரது கிடையாது. அடுத்தது அப்படியே ரியர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள்லையும் வண்டி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. மெயினாக இங்கே பின்னாடி இந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அது வந்து ஒரு சிக்னேச்சர் டிசைன் ஆகிருச்சு இப்போது மாருதி சுசுக்கியோட கிராண்ட் விட்டாராவை பொறுத்தவரை. இங்கே ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து எஸ்ஹெச்விஎஸ் சிஸ்டமோட வருது. இது வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் கிடையாது, மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம். அதனால் தனியாக இதுக்குன்னு ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. மாருதியோடைய அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் தான் இது இந்த பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க, பிரேஸாவோட என்ஜினை சேர்த்து. பின்னாடி உங்களுக்கு ரியர் வைப்பர் கிடையாது, ஆனால் ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் இருக்குது, அது உங்களால் பார்க்க முடியும். ரியர் ஸ்பாய்லர் கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருக்குது. ரியரில் உங்களுக்கு சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ஆக்சுவல் பிரேக் லேம்ப்ஸ் அதெல்லாமே வந்து இங்கே மேலே இருக்குங்க. இந்த டேஞ்சர் லேம்ப்ஸு அதெல்லாமே வார்னிங் லேம்ப்ஸ் எல்லாமே மேலே இருக்குது. ஆனால் இண்டிகேட்டர்ஸு ரிவர்ஸ் லேம்ப்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க சைட்ஸில். அது வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, தென் வண்டியோடைய ஓவரால் லுக் இதோ நல்லா தான் இருக்குது. ரைட், கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸிலி ஒரு 190 mm மேலேயே இருக்குது, 200 mm கிட்டேயே இருக்குது. ஸோ நம்ம ஊர் கண்டிஷன்ஸ்க்கு இது ஓகேவாக இருக்குங்க. ஓகே, இப்போ அடுத்து கேபினுக்குள்ளே போவோம் வாங்க. நெக்ஸ்ட் இந்த கிராண்ட் விட்டாரா டெல்டாவோடைய இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் கீஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஸ்மார்ட் கீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் அண்ட் பல கார்ஸுக்கு இதே மாதிரி தான் வருது. பலினோடைய டாப் வேரியன்ட்ஸ்க்குமே இதே ஸ்மார்ட் கீஸ் தான் வருது. இன்ஃபேக்ட் ஹைரைடர் டொயோட்டா ஹைரைடருடைய டாப் வேரியன்ட்ஸ்க்கு அண்ட் எல்லா வேரியன்ட்ஸுமே இதே ஸ்மார்ட் கீஸ் தான் வருது. என்னென்னா இதில் சுசுகி லோகோ இருக்குது, அதில் டொயோட்டா லோகோ வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, தென் இப்போது இன்டீரியருடைய லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒயின் ரெட் கம் பிளாக் காம்பினேஷனில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த ஒயின் ரெட் கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல ரிச்சான ஒரு ஃபீல் கொடுக்குது. என்னென்னா இது ஆப்வியஸ்லி ஒரு மிட் வேரியண்ட், அதனால் இதில் வந்து உங்களுக்கு லெதர் சீட்ஸு லெதர் ஃபினிஷ்லாம் எங்கேயுமே கிடைக்காது. ஆனாலும் சீட்ஸ் வந்து நல்லா பெருசாக நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது உங்களால் உறுதியாக பார்க்க முடியும். டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் கிடைக்குது. இன்ஃபேக்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டு தான். ஓகே, தென் அடுத்து உள்ளே உட்கார்ந்து பார்த்தோம் என்றால் இதுதாங்க கேபினோடைய வியூ. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது ஒயின் ரெட் கலர், பட் லெதர்லாம் இல்லை. டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து லெதர் ஃபினிஷ் வரும். டாப் வேரியண்ட்டில் நீங்கள் வந்து இதே என்ஜினோட இந்த 1.5 நான் டர்போ என்ஜினோட நான் ஹைப்ரிட் என்ஜினோட நீங்கள் வந்து ஜீட்டா அல்லது ஆல்ஃபா வேரியண்ட் எடுத்திங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு இதே கலரில் லெதர் வரும், அது சூப்பராக இருக்கும். பட் இந்த வேரியண்ட்டும் ஒன்றும் மோசம் இல்லைங்க. இங்கே இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த ஒயின் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்க்கலாம் நீங்கள் டோர் பேட்ஸில் டோர் ஆம்ரெஸ்ட்டில் உங்களுக்கு பிளாக் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் வேரியன்ட்ஸ் போனால் இங்கேயுமே லெதர் வரும், ஆனால் இது வந்து ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லா வேரியண்ட்லையுமே இந்த கிராண்ட் விட்டாரா பொறுத்தவரை ஆல் 4 பவர் விண்டோஸ் உண்டு, 1 டச் டவுன் அண்ட் அப் டிரைவர் விண்டோ உண்டு. அண்ட் இது எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் அண்ட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் இந்த டெல்டா வேரியண்ட்லேருந்து கிடச்சிருது. சென்ட்ரல் லாக்கிங்கான பட்டன் இங்கே இருக்குது. இங்கே கிராப் ஹேண்டில் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் இங்கேயுமே ஒரு சின்ன சில்வர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க, ரியலி நைஸ். ஸ்பீக்கர்ஸ் 4 இருக்குது அண்டு பாட்டில் ஹோல்டர்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. ஓகே, தென் ஸ்டியரிங் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் விட்டாராவுக்கு எல்லா வேரியண்ட்லையுமே டில்ட் மட்டும் இல்லாமல் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீலுமே ஸ்டாண்டர்டாக வருது. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இப்போது வந்து பேஸ் வேரியண்ட்ஸில் உங்களுக்கு அந்த ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வர்றது கிடையாது. முன்னே வந்து எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருந்துச்சு. இப்போது அப்டேட்டட் மாடல்ஸில் இது வந்து பேஸ் மாடலில் பிளாங்க் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த டெல்டா வேரியண்ட்டில் ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் மட்டும் இல்லாமல் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் வந்திருக்கிறது உண்மையாகவே லாங் டிரைவிங் பீப்புளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைஸ். ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் இல்லை, இன்னும் கூட நார்மல் ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ் தான். வைப்பர்ஸும் நார்மல் கண்ட்ரோல்ஸ் தான், ரியர் வைப்பர் இல்லை. ஆனால் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. அது தனியாக பெருசாக க்ரோம் ரிங்காக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சைடு இதெல்லாம் கொஞ்சம் டம்மி. இங்கே ஆக்சுவலி இதை வந்து டம்மியாக கொடுக்காம ஒரு பிளெயின் மெட்டீரியலாக கொடுத்துருந்தா பார்க்குறதுக்கு கொஞ்சமாவது பெட்டராக இருந்திருக்கும். பட் டம்மியாக இப்படி விட்டது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை தவிர இங்கே ஒன்றும் இல்லைங்க, ஹெட்லாம்போடைய லெவலர் ஸ்க்ரோலர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய ஆட்டோமேட்டிக் ஏசி. ஓகே, ஸோ ஆட்டோ ஏசி இருக்கும்போது நீங்கள் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு ஆட்டோ வச்சுட்டிங்கன்னா அது நீங்கள் என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிக்கும். பட் ஆட்டோ ஏசி இருக்கிறது உண்மையாக நம்ம வெயில் கண்டிஷன்ஸுக்கு ஓகேவாக தாங்க இருக்குது, நல்லாவே நல்லா செய்யுது. யா, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இன்க்ளூடிங் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனோட வருது. இது ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ தான், ப்ரோ ப்ளஸ் கிடையாது. 7-inch டிஸ்பிளே தான் வருது. பட் இருந்தாலும் இதுலேயே தேவையான பல ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி உண்டு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, மேலும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இருக்குது. ஒரு ரொம்ப டீசெண்டான ஓகேவான கேமரா கிளாரிட்டி, பட் ஓகே தாங்க, சரிங்களா. வேறு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. பட்
பரவாயில்லைங்க, டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எம்ஐடியாக கொடுக்குறாங்க, மீதியெல்லாம் அனலாக் தான். ஆனால் உங்களுக்கு இந்த ஆக்சலரேஷன் கிராஃபு, ஹைப்ரிட் சிஸ்டமுடைய ஒர்க்கிங், மீதி இந்த ரேஞ்சு அது இது எல்லாமே இருக்குது. கிளாக் டிஸ்பிளே, ஜிஃபோர்ஸ் மீட்டர் எல்லாமே இருக்குது. இது ஹைப்ரிட் கிடையாது, பட் அப்படி இருந்தாலும் ஸ்மார்ட் ஹைப்ரிடாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வண்டியில் குட்டியாக ஒரு பேட்டரி இருக்குங்க, ஓகேவா. இன்டகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டரோட சேர்த்து ஒரு சின்ன மைல்ட் ஹைப்ரிட் சிஸ்டமுடைய பேட்டரி இருக்குது, அதுக்கான ஒர்க்கிங் காட்டும் இது. ஓகே, தென் ஏசி வென்ட்ஸ் இப்படி இருக்குது. ஓகே, ஹசார்ட் பட்டன் நல்லா பெருசாக ஹசார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட், என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரும் ஸ்டாண்டர்ட். இங்கே ஒரு USB கனெக்டிவிட்டிக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட். பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் இங்கே இருக்குது. 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இப்போ இதெல்லாம் நான் காமிச்சிட்டு இருக்கேனே, இதில் மெயினான அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க எல்லா மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா வேரியண்ட்ஸ்க்குமே. அது நீங்கள் பார்க்கலாம், இங்கே சைடில் SRS ஏர்பேக் அப்படிங்கிற இண்டிகேஷன் இருக்கா. எஸ், சைட்ஸில் மட்டும் இல்லைங்க, சீட்ஸ்லேயுமே இன்டெகிரேட்டடாக சைட்ஸில் SRS ஏர்பேக் இண்டிகேஷன் வந்தாச்சு. கிராண்ட் விட்டாராக்கு மட்டும் இல்லை, பலேனோ, ஃப்ராங்ஸ் அண்ட் இது ஆல்டோவிலேருந்தே இருக்குங்க. ஆல்டோ, வேகனார் இந்த மாதிரி கார்களுக்கு கூட 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க, இன்க்ளூடிங் டாக்ஸி வெஹிக்கிள்ஸ். ஸோ அது வந்து ஒரு உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம். கிராண்ட் விட்டாரா அதில் இந்த வண்டியில் 6 ஏர்பேக்ஸ் கொடுத்ததுனால என்னென்னா அடிஷ்னல் சேஃப்டி. கண்டிப்பாக இந்த வண்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டாராவது கண்டிப்பாக வாங்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. காரணம் இப்போ தான் அந்த விக்டரஸ் மாடல் வந்து 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு பாரத் அன்கேப்போடைய கிராஷ் டெஸ்ட்டில். ஓகே, இந்த வண்டி அதே மாதிரி தான் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, தென் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர். இதை தவிர உங்களுக்கு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் கிடைக்குது இந்த வண்டியில். சிஎன்ஜி ஆப்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டுமே. ஓகே, தென் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் உண்டு, கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, ஆம்ரெஸ்ட் நல்ல லெதர் பேடட் ஆம்ரெஸ்ட் தான், ஸ்லைடிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ள ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டோரேஜ் உண்டு. ஓகே, ரைட். தென் மீதி ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு க்ளவ் பாக்ஸ் ஒரு மீடியமான சைஸ். ஓகே, கூல்டெல்லாம் இல்லை, மீடியம் சைஸ் மட்டும்தான். ஓகே, தென் மேலே பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM இருக்குது அண்ட் மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப்ஸ். தயவு செய்து இந்த மஞ்சள் பல்பை மாற்றினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ரொம்ப விண்டேஜ் டைப்பில் இருக்குது இந்த மஞ்சள் பல்பு. ஓகே, சரி ஃபைன். அதுக்கப்புறம் கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரருக்கு ஒரு தனி லிட்டு கவரும் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடில் இருக்கா? ஓ வா, டிரைவர் சைட்லேயும் இருக்குது ஒரு தனி லிட்டு கவரோட. இன்னைக்கு என் முடி சரியில்லை, ஸ்டில் ஓகே. ரைட், ஸோ இதுதாங்க இங்கே ஃப்ரண்ட் கேபினை பொறுத்தவரை இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இந்த டெல்டா அப்டேட்டட் மாடல் வேரியண்ட்டை பொறுத்தவரை மெயின் ஹைலைட் இந்த வண்டியில் உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடுது. அதை தவிர க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் இப்போ 6 ஏர்பேக்ஸும் ஆட் பண்ணதுனால ரொம்பவே சேஃப்டி ரீதியாக ஃபேமிலி ஓரியன்ட் பையர்ஸுக்கு இது சூப்பராக இருக்கும். இப்போ பேக் சீட் பார்ப்போமா. மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா இது வந்து கிரெட்டாக்கு போட்டியான ஒரு வண்டிங்க, ஓகேவா. அதுக்கு ஏற்ற மாதிரி சில பல விஷயங்கள் இந்த வண்டியில் பேசிக்காக கொடுத்துடணும்னு சொல்லிட்டு மாருதி சுசுகி அப்போவே டெவலப் பண்ணாங்க. ஹை ரைடருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் நீங்கள் பார்க்கலாம், டீசெண்டாக இருக்குது. அண்ட் ரிக்ளைன் அட்ஜஸ்ட்டுமே இந்த ரியர் சீட்டுக்கு உண்டு. ஸோ இந்த சீட்டை நீங்கள் வேணும்னா ஒரு லெவலுக்கு சாய்ச்சிக்கலாம். இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், ஓகேவா. 2 லெவலுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ரிக்ளைன் அட்ஜஸ்ட். ஆனால் ரொம்ப சாஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாதுங்க. ஓகே, தென் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸ், அதாவது ஜீட்டா ஆல்ஃபா அந்த வேரியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் கர்டன்ஸுமே வந்துடும். ஆனால் இந்த மாடலில் அது இல்லை. விண்டோஸ் வந்து நல்ல பெரிய விண்டோஸாக தான் இருக்குது. ரியர்லையுமே இந்த ஒயின் ரெட் கலர் ஃபினிஷ் நீங்கள் பார்க்கலாம். சீட்ஸுக்குமே வந்து அதே மாதிரி ஒயின் ரெட் ஃபேப்ரிக் அப்போல்சரி கொடுத்துருக்காங்க பிளாக் காம்பினேஷனோட. ஆனால் இங்கே டோர் ஆம்ரெஸ்ட்டில் பிளாக் ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தை சப்போர்ட் கொஞ்சம் குறைவு தான், தை சப்போர்ட் ஓவரால் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பட் ஸ்பேஸ் எல்லாம் ஓகே, இட்ஸ் ஃபைன். ஹெட்ரூம் எனக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் என்னை விட ஹைட் ஆனவங்களுக்கு இங்கே கொஞ்சம் கம்மியாக ஃபீல் பண்ணலாம். சைடில் உங்களுக்கு வந்து இந்த மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் எதுக்கு கொடுத்துருக்காங்கங்கிறது எனக்கு ஆக்சுவலாக தெரியல. இங்கே சென்ட்ராவே கொடுத்துருந்துருக்கலாம். சன்ரூஃப் இருக்கிற மாடலுக்கு சைடில் கொடுத்துருக்கிறது தெரியும், பட் சன்ரூஃப் இல்லாத மாடலுக்குமே சைடில் கொடுத்துருக்கிறது வித்தியாசமாக இருக்குது. சீட் பேக் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பொறுத்தவரை. அண்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ரியர் ஏசி வெண்ட்ஸுமே ஸ்டாண்டர்டாக வருது. 2 ரியர் ஏசி வெண்ட்ஸ் இதில் இருக்குது. ஆனால் ஷட் ஆஃப் பண்ணுறது நீங்கள் ஒட்டுமொத்தமாக 2 சேர்த்து தான் ஷட் ஆஃப் பண்ண முடியும். த்ரூ ஓகேவா, டீசெண்டாக இருக்குது. ஆனால் அதை தவிர மேஜர் ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸ் ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு வருது. ஸோ இது ஒரு கன்வீனியன்ட்டான விஷயமா இருக்குது. மேற்படி சேஃப்டி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ப்ராப்பர் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. சென்டர் பேசஞ்சருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் உண்டு. சைடு கார்டன் ஏர் பேக்ஸ் இப்போ எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டாங்க, அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இப்போ வாங்க அடுத்து நம்ம லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போம்.
ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் விட்டாரா ஆக்சுவலி டீசெண்டான லக்கேஜ் ஸ்பேஸ் தருதுங்க. 373 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி வருது. ஆனால் ஆக்சுவலி நீங்கள் நேரில் நின்று பார்த்தீங்கன்னா இது 400 லிட்டருக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். காரணம் அந்தளவுக்கு சைஸ் இருக்குது, அந்தளவுக்கு ஷேப்பும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 5 பேரோட லக்கேஜெலாம் இங்கே ஈஸியாக வச்சுட்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஓகே, இங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பேக் ஹுக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு லைட்டிங் இருக்குது, பரவாயில்ல. அந்த லைட்டிங் நீங்கள் தனியாக ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ணிக்கலாம், ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வேக்யூம் கிளீனர் ஏதாவது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்சசரிஸுக்கு ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க, பவர் சாக்கெட், அதுவும் வந்து வசதியாக இருக்குது. ஓகே, அதை தவிர இதுக்கு மேலே உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா, அதுக்கும் ஒரு வசதியான ஆப்ஷன் வச்சுருக்காங்க. 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ். ஓகே, இந்த ரியர் சீட்ஸை நீங்கள் தனித்தனியாக அப்படி ஸ்ப்ளிட்டு பண்ணி அப்படி மடக்கி விட்டிங்கன்னா போதும். அப்படி மடக்கிட்டிங்கனாலே தெரியும், இப்போயே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஃப்ளாட் ஆகிடுது பாருங்கள், ஃப்ளோரோட ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஆகிடுது. ஸோ நல்ல பெரிய லக்கேஜை ஈஸியாக நீங்கள் இப்படி வச்சு உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா போதும், அது அப்படியே முன்னாடி போயிடும், பிரச்சனையே இல்லை. ஓகே, ஆனால் இப்போ இந்த 6 ஏர்பேக்ஸ் அப்டேட் பண்ணதுனால இப்போ என்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இப்போது ஸ்பேர் வீல் இல்லை. ஓகே, ஸ்டெப்னி வர்றது கிடையாது. இது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் உண்மையாகவே. ஏன்னா முன்னே வந்து ஸ்டெப்னி இருந்துச்சு, இப்போ ஸ்டெப்னி இல்லாமல் பண்ணிட்டாங்க, அது ஒரு வருத்தம். அதுக்கு பதிலாக டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஃப்ளூயிட் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதுக்கான மோட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்குது. கான்டினென்டல் பிராண்டோடைய பங்க்சர் ரிப்பேர் கிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் பங்க்சர் நீங்கள் ஒட்டிட்டு போய்க்கலாம், ரிப்பேர் பண்ணிட்டு போய்க்கலாமே தவிர டக்குன்னு ஸ்பேர் வீல் மாற்ற முடியாது. ஆனால் அதில் ஸ்பேர் வீல் வைக்காதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, சின்ன அட்வான்டேஜ். இப்போ ஃப்ளோருக்கு அடியில் கூட நீங்கள் தாராளமாக பெரிய லக்கேஜ்னாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஸ்பேஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு வைங்க. ஓகே, இங்கே மீதி டூல் கிட் எல்லாமே நீட்டாக ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜாக் அங்கே இருக்குது. ஸோ அது தவிர சைட்ஸ்லேயுமே சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே தாங்க, என்னென்னா ஸ்டெப்னி இல்லை, சின்ன வருத்தம். ஓகே ரைட், இப்போது வாங்க இந்த வண்டியோடைய இந்த கிராண்ட் விட்டாரா டெல்டா வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது அப்டேட்டட் மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாராவுடைய டெல்டா வேரியண்ட்டுங்க, செகண்ட் லெவல் டெல்டா வேரியண்ட். என்ன கேட்டிங்கன்னா இந்த வேரியண்ட்டில் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ரொம்ப அதிகமாக ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான பல ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் ஆல்ரெடி ஸ்டாக்காகவே கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்குது, அண்ட் இது க்ரூஸ் கண்ட்ரோலுமே இருக்குது, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி. அதை தவிர உங்களுக்கு வந்து மேலும் சேஃப்டியை பொறுத்தவரை 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு அருமையான ஃபேமிலி பேக்கேஜாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஓகே, என்ஜின் பவர் டீசெண்டாக இருக்குது. என்னென்னா இந்த டெல்டா வேரியண்ட்டில் இவங்க ஹைப்ரிட் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் ஹைப்ரிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டெல்டா ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் தான் கிடைக்குது. அது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தாங்க. ஓகே, ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு வரும்போது இந்த டெல்டா வேரியண்ட்டோடைய ஜிஎஸ்டி அப்டேட்டட் ஆன் ரோட் ப்ரைஸிங் உங்களால் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். பெரிய லெவலில் குறையல, ஒரு 35,000 ரூபா 40,000 ரூபா அந்த ரேஞ்ச் தான் குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் சேவிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு டீசெண்டான சேவிங்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்துங்க. ஓகே, ஸோ ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த டெல்டா வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் வித் மேனுவல், அதுக்கப்புறம் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக், அண்ட் ஃபைனலி சிஎன்ஜி அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸில் கிடைக்குது டெல்டா வேரியண்ட் கிராண்ட் விட்டாரா. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.